ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், எல்லாருக்கும் வணக்கம். வெல்கம் டு வினான்ஷன் யூபிஎஸ்சி. இந்த வீடியோ நான் பார்க்க போகிறது யூபிஎஸ்சி ப்ரிப்பரேஷன் ஸ்டார்ட் பண்ணும்போது ஒரு பிகினருக்கும் தோன்ற ஒரு விஷயம், நோட்ஸ் மேக்கிங் எந்த மாதிரி பண்ணலாம், நோட்ஸ் மேக்கிங் நிச்சயம் எடுத்தாகணுமா அந்த மாதிரி கேட்பாங்க. மஸ்ட்டு நோட்ஸ் மேக்கிங் எடுத்தால் உங்கள் ப்ரிப்ரேஷன் இன்னும் பெட்டராக வந்திருக்கும். இதில் முக்கியமானது இந்த என்சிஆர்டி நோட்ஸ் மேக்கிங் ரொம்ப அவசியமான ஒரு விஷயம். ஏன்னா உங்களோட ப்ரிப்பரேஷனில் அந்த ஆரம்ப காலகட்டம் இங்கே தான் நீங்கள் ஸ்டார்ட் பண்ணுவீங்க. அப்போ அந்த ஸ்டார்டிங் ஸ்டேஜ் ரொம்ப ஸ்ட்ராங்காக பண்ணால் மட்டும்தான் உங்கள் ப்ரிப்ரேஷன் இன்னும் பெட்டராக வந்து போகும். ஏன்னா 6 to 12 அவ்வளோ புக்ஸ் படிக்கணும், அதுக்கப்புறம் ஸ்டாண்டர்ட் ஆத்தர் புக்ஸ் வந்து இருக்குது, கரண்ட் அஃபேர்ஸ் படிக்கணும், டெஸ்ட் பேட்ச் போட்டு வாங்கணும், ப்ராக்டிஸ் பண்ணணும், ரிவிஷன் பண்ணணும். இந்த மாதிரி ஏகப்பட்ட விஷயங்கள் இருக்கும் போது அந்த இனிஷியல் ஸ்டேஜ் அதை ப்ராப்பராக கொண்டு போயிட்டால் அதுக்கப்புறம் போக போக ப்ரிப்ரேஷன் இன்னும் பெட்டராக நீங்கள் வந்து பண்ண முடியும். ஓகேவா? இதில் ஃபஸ்ட் கேள்வி, என்சிஆர்டி படிக்கணுமா அப்புறம் மாதிரி விஷயம் கேட்டிங்கன்னா, இங்கே என்சிஆர்டி ஸ்கூல் புக் அதெல்லாம் தாண்டி நீங்கள் தெரிஞ்சிக்க வேண்டிய விஷயம் பேசிக்ஸ். யூபிஎஸ்சி ப்ரிப்பேர் பண்ண வரும்போது அந்த பேசிக் ரொம்ப ரொம்ப அவசியம். நம்ம ஒரு அகாடமி ஜாயின் பண்ணுறோம், கிளாஸ் போகிறோம் அப்படின்னா ஒரு கோர் லெவலில் ஸ்டார்ட் பண்ணிவிடுவாங்க. நம்ம வந்து படிப்போம், நாலேஜ் கெயின் ஆகும், எல்லாம் படித்த மாதிரி இருக்கும். பட் அது எந்த அளவுக்கு யூபிஎஸ்சிக்கு ரெலவெண்ட்டாக இருக்குது, ஒரு டாபிக் நம்ம வந்து படிக்கிறோம், அது யூபிஎஸ்சி பேப்பர் பார்க்கும்போது ஆன்சர் பண்ணும்போது ஒரு ஸ்ட்ரகிள் அங்கே வந்து வரும். அந்த ஸ்ட்ரகிள் நீங்கள் சரி பண்ணணும்னா அந்த பேசிக் நீங்கள் வந்து படிக்கணும். ஸோ அந்த ஒரு பேசிக் உங்களுக்கு ஸ்கூல் லெவல் அங்கேருந்து ஆரம்பிக்கும். ஹிஸ்ட்ரியோ, ஜியாகிரஃபியோ, பாலிட்டியோ, அந்த அடிப்படையான விஷயங்கள் அங்கேருந்து ஸ்டார்ட் ஆகும். அதை நீங்கள் ஸ்ட்ராங்காக ப்ரிப்பேர் பண்ணி நோட்ஸ் எடுத்து வச்சுட்டா உங்கள் ப்ரிப்ரேஷன் இன்னும் நீங்கள் பெட்டராக வந்து பண்ண முடியும். ஓகேவா? ஸோ நோட்ஸ் மேக்கிங், அதுக்கான சாம்பிள் எந்த மாதிரி கொண்டு போகணும் எல்லாமே டீட்டெயிலாக நம்ம வந்து பார்க்கலாம். அண்ட் என்னென்ன என்சிஆர்டிஸ் படிக்கணும், என்ன புக் லிஸ்ட்டு, எந்த மாதிரி கம்பேர் பண்ணி படிக்கணும். ஃபார் எக்ஸாம்பிள் இப்போ 6 to 12 வந்து இருக்குது அப்படின்னா 6th 7th 8th அந்த மாதிரி ஆர்டராக நீங்கள் படிக்கக்கூடாது. அதை கம்பேர் பண்ணணும். 6th 9th 11th 8th 10th அந்த மாதிரி ஒரு சப்ஜெக்ட்டும் சிலபஸ் வைஸ் லிங்க் பண்ணி வந்து படிக்கணும். அதுக்கான வீடியோ ஃபார்மட் எல்லாமே நான் வந்து கொடுத்துருக்கேன். செக் பண்ணி பார்த்துட்டு நோட்ஸ் மேக்கிங் கண்டினியூ பண்ணுங்கள். ஓகே, சரி பார்த்துலாம். இப்போது இந்த நோட்ஸ் மேக்கிங் இதுக்கான சாம்பிள் நான் வந்து இங்கே கொண்டு வந்திருக்கேன், இந்த மாதிரி கொண்டு போகணும் அப்படின்ற மாதிரி. இதெல்லாம் பண்ணுறதுக்கு முன்னாடி நீங்கள் பண்ண வேண்டிய விஷயங்கள் ஒன்று வந்து இருக்குது. ஃபர்ஸ்ட் திங் என்ன அப்படின்னா சிலபஸ். ஓகே, அண்ட் யூபிஎஸ்சிக்கான ஃபவுண்டேஷன் பேட்ச் நம்ம வந்து ஸ்டார்ட் பண்ணியிருக்கோம். என்சிஆர்டிஸ், ஆத்தர் புக்ஸ் எல்லாமே கவர் பண்ணுற மாதிரி வித் ஆஃபர் ப்ரைஸ் போய்கிட்டு இருக்கு. டிஸ்கிரிப்ஷன் லிங்க் கொடுத்துருக்கேன், செக் பண்ணி பாருங்கள். சரிங்க, ஸோ ஃபர்ஸ்ட் திங் நீங்கள் பண்ண வேண்டியது யூபிஎஸ்சியோட சிலபஸ் தான். ஸோ ப்ரிலிம் சிலபஸ், மெயின் சிலபஸ், இந்த 2 சிலபஸுமே கரெக்டாக நீங்கள் வந்து படித்து வச்சுருக்கணும். சிலபஸ் எப்படி படிக்கலாம், ஒரு ஸ்டோரி பேஸில் எப்படி ரிமெம்பர் பண்ணலாம். ஒரு டாபிக் பார்க்குறீங்க, இப்போது ஒரு ஐடி, ஸ்பேஸ், கம்ப்யூட்டர் ஒரு டாபிக் பார்க்கும்போது அது எங்கே வந்து கவர் ஆகுது, ஜிஎஸ் 3ஆ, ஜிஎஸ் 1ஆ, இல்லை ஒரு இம்பார்ட்டன்ட் ஆஸ்பெக்ட்ஸ் ஆஃப் கவர்னன்ஸ் படிக்கிறீங்க, டிரான்ஸ்பரன்சி, அக்கௌண்டபிலிட்டி படிக்கிறீங்க, எங்கே வந்து கவர் ஆகுது. ஒரு டாப்பிக்கும் புக் படிக்கும் போதோ இல்லை நியூஸ் பேப்பர் படிக்கும் போதோ அந்த விஷயங்கள் எங்கே கவர் ஆகுது அப்படின்ற பாயிண்ட் உங்களுக்கு சிலபஸில் மட்டும்தான் கவர் ஆகும். அப்போது ப்ரிப்பரேஷன் ஸ்டார்ட் பண்ணுறதுக்கு முன்னாடி, நோட்ஸ் மேக் பண்ணுறதுக்கு முன்னாடி, புக்கை திறந்து படிக்கிறதுக்கு முன்னாடி நீங்கள் பண்ண வேண்டிய விஷயம் சிலபஸ் தான். நீங்கள் பிரிண்ட் பட ஒரு 4 பேஜ் வந்து வரும். அந்த 4 பேஜ் தான் ஃபர்ஸ்ட் நீங்கள் படிக்க வேண்டியது. அதை முழுமையாக ஃபிங்கர் டிப்பில் நீங்கள் வந்து வச்சுருக்கணும். ஒரு அண்டர்ஸ்டாண்ட் பண்ணி ஒரு டாப்பிக்கும் என்னென்ன வார்த்தைகள் கொடுத்துருக்காங்க அந்த வார்த்தைகளை பேஸ் பண்ணி தான் நீங்கள் நியூஸ் பேப்பர் படிக்கிறதோ, கரண்ட் அஃபேர்ஸ் எடுக்கிறதோ, நோட்ஸ் மேக் பண்ணுறதோ கிளியராக வந்து புரியும். இல்லைனா நீங்கள் படிப்பீங்க, நாலேஜ் கெயின் ஆகும், படிச்சுட்டே இருப்போம், பட் என்ன படிக்கிறோம், எதுக்கு படிக்கிறோம், யூபிஎஸ்சிக்கு செட் ஆகுதா, செட் ஆகலையா, எதுவுமே புரியாது. ஓகே, சிலபஸ் முடிச்சுட்டு செகண்ட் நீங்கள் பண்ண வேண்டியது பிவைக்யூ கலெக்ட் பண்ணிக்குவோங்க. சப்ஜெக்ட் வைஸாக பாலிட்டி, ஹிஸ்ட்ரி, ஜியாகிரஃபி நீங்கள் மார்க்கெட்டில் எல்லாம் அவைலபிளாக இருக்குது இல்லையா, கூகுள் பண்ணுங்கள், எல்லாமே அதில் வந்து வருது. சப்ஜெக்ட் வைஸாக பிவைக்யூ பிரித்து வச்சுக்கோங்க. மினிமம் லாஸ்ட் ஒரு 5 years ஒரு இனிஷியலாக நீங்கள் ப்ரிப்ரேஷன் ஸ்டார்ட் பண்ணும் போது உங்களோட கொஸ்டின் பேங்க் ஒரு 5 years போதும். இப்போ 20, 26, 27 நம்ம ப்ரிப்பேர் பண்ணும்போது 2020 எடுத்துக்கோங்க, போதுமான விஷயமா இருக்கும். அப்போ அந்த ஒரு டாப்பிக்கும் எந்த மாதிரி வந்து கேட்குறாங்க, சிலபஸ் இருக்குது பாலிட்டியில், பிவைக்யூ எப்படி வந்து கேட்டிருக்காங்க, இதை கம்பேர் பண்ணி நோட்ஸ் நீங்கள் மேக் பண்ணணும். ஓகே, சரிங்க. இப்போ நோட்ஸ் மேக்கி நம்ம வந்து பார்த்துடலாம். இப்போ இந்த ஒரு நோட்ஸ் வந்து நம்ம 9th என்சிஆர்டி வந்து எடுத்திருக்கோம். 9th புக்கா யூபிஎஸ்சிக்கு வேணுமா அந்த மாதிரி யோசிக்காதீங்க. இந்த கண்டென்ட் கேட்டிருக்காங்களா இல்லையான்றதை நீங்களே கம்பேர் பண்ணி பார்த்துக்கோங்க, உங்களுக்கே வந்து புரியும். ஸோ ஸ்கூல் புக்ஸை அவாய்ட் பண்ணாதீங்க, மஸ்ட் இதை படித்து தான் ஆகணும். ஓகே, இப்போது இதில் மொத்தமாக உங்களுக்கு ஒரு 4 பேஜ், 1 2 3 4 பேஜ் நம்ம நோட்ஸ் வந்து எடுத்திருக்கோம். ஓகேவா? பட் புக்கில் இதான் வந்து அதுக்கான சாப்டர். கிட்டத்தட்ட ஒரு 12 பேஜ் கிட்டே கொடுத்துருப்பாங்க. இந்த 12 பேஜை நான் என்ன பண்ணியிருக்கேன், ஒரு 4 பேஜாக வந்து மாற்றியிருக்கேன். சரியா? இப்போ நோட்ஸ் மேக்கிங்கோட இம்பார்ட்டன்ஸ் என்ன, புக்கில் மார்க் பண்ணலாமா அப்படின்னு கேட்டால், புக்கில் மார்க் பண்ணுறது ஒரு ஸ்டைலு, அதே மாதிரி எழுதி வைக்கிறது ஒரு ஸ்டைலு. இங்கே புக்கில் மார்க் பண்ணுறது என்ன அப்படின்னா, அந்த புக்கில் மார்க் பண்ணுற விஷயம் உங்களுக்கு ஒர்க் ஆகுதான்னு ஃபர்ஸ்ட் செக் பண்ணுங்கள். ஏன்னா புக்கில் மார்க் பண்ணும் போது ரொம்ப ஈஸியாக இருக்கும், எல்லாத்தையும் நீங்கள் மார்க் பண்ணுற மாதிரி வந்துருக்கும். பட் திரும்ப ரிவிஷன் பண்ணும் போது ஃபர்ஸ்ட் லைன் தான் நீங்கள் படிக்கிற மாதிரி வந்து வரும்.
ஓகேவா? எழுதி வச்சா இன்னும் பெட்டராக இருக்கும். அது என்னோட பாயிண்ட் ஆஃப் வியூ. நான் சொல்கிறது கைப்பட எழுதுங்க, அதுதான் வந்து பெட்டர். ஏன்னா திரும்ப நீங்கள் அவ்வளோ புக்கையும் கையில் எடுத்து வச்சக்கூடாது. இப்போ 6லேருந்து 12th வரைக்கும் என்சிஆர்டிஸ் ஃபுல்லாக வந்து படிக்கிறீங்க. இதை நீங்கள் புக் வைஸாக மார்க் பண்ணி வச்சா திரும்ப அதே புக்கை புரட்டி பார்க்குற மாதிரி தான் வந்திருக்கும். பட் ஃப்ரெஷ்ஷாக ரிவைஸ் பண்ணணும். மினிமம் ஒரு 2 to 3 மந்த்தில் என்சிஆர்டிஸ் ஃபுல்லாக நீங்கள் வந்து முடிச்சிருவீங்க. அதை முடிச்சுட்டு திரும்ப ரிவைஸ் பண்ணும்போது உங்கள் நோட்ஸாக நீங்கள் ரிவைஸ் பண்ணாமே தவிர புக்கை கையில் எடுக்கக்கூடாது. அந்த அளவுக்கு நோட்ஸ் நீங்கள் வந்து எடுத்து வச்சுருக்கணும். ஓகேவா? ஸோ என்னோட அட்வைஸ், நீங்கள் எழுதுங்க, அதான் பெட்டராக வந்திருக்கும். டைம் எடுக்குதுன்னு யோசிக்காதீங்க. இனிஷியல் ப்ரிப்பரேஷனில் டைம் எடுத்து தான் ஆகணும். இப்போ ஒரு கையில் அருவா கொடுக்குறாங்க, ஒரு மரத்தை வெட்ட சொல்கிறாங்க அப்படின்னா நம்ம ஃபர்ஸ்ட் அந்த அருவா தான் வந்து ஷார்ப் ஆகணும். அதை ஷார்ப் ஆகிட்டால் மரத்தை ஈஸியாக வந்து வெட்ட முடியும். நீங்கள் கதையெல்லாம் கேட்டிருப்பீங்க. அப்போ அந்த பேசிக் அந்த இனிஷியல் ப்ராசஸில் டைம் அதிகமாக தான் எடுக்கும். இங்கே டைம் எடுக்க அப்கமிங் ஒரு 4 to 5 மந்த் போகும்போது ஈஸியாக நீங்கள் வந்து படிக்கலாம். இனிஷியலாக ஒரு பேப்பர் படிக்கிறதுக்கு 5 hours ஆகுதுன்னா ஒரு 4 to 5 மந்த்க்கு அப்புறம் ரெகுலராக படிக்கும் போது ஒரு 1 hourக்குள்ள நீங்கள் முடிக்க முடியும். அதுக்கான ப்ராக்டிஸை நீங்கள் மட்டும் தான் கொண்டு வந்தாகணும். போட்டித் தேர்வில் ப்ராக்டிஸ், கன்சிஸ்டன்சி ரெண்டுமே இருந்தால் தான், பயிற்சி, தொடர் பயிற்சி இருந்தால் மட்டும்தான் எக்ஸாமை கிராக் பண்ண முடியும். ஓகே, சரிங்க. இப்போ நோட்ஸ் மேக்கிங் நம்ம வந்து வரலாம். ஃபர்ஸ்ட் நான் என்ன வந்து பண்ணோம், இந்த சாப்டர் என்ன கொடுத்துருக்காங்க, ஒர்க்கிங் ஆஃப் இன்ஸ்டியூஷன். சரிங்க, இப்போ இது படிக்க ஆரம்பிக்கிறோம். எடுத்து படிக்க ஆரம்பிக்கும் போதே கையில் மார்க்கரோ பெண்ணோ எதுவுமே வச்சுருக்காதீங்க, ஓரமாக எடுத்து வச்சுருங்க. ஒரு சாப்டர் ப்ராப்பராக படித்து ப்ராப்பர் நோட்ஸ் எடுக்கணும். ஏன்னா படிக்க ஆரம்பிக்கும் போதே ஓகே டெமோக்ரஸி முக்கியமான வார்த்தை, ரூலர்ஸ் முக்கியமான வார்த்தை, ரூல்ஸ் முக்கியமான வார்த்தை, இந்த மாதிரி எல்லா வார்த்தையுமே உங்களுக்கு இம்பார்ட்டன்ட் அப்புறம் மாதிரி தோணும். ஸோ ப்ளே ஏ கீ ரோல் அப்படின்னா என்ன, ஒரு முக்கியமான ஒரு ஸ்டெண்டர்ஸ் கொடுக்கப்பட்டிருக்கு. இந்த மாதிரி நீங்கள் படிக்கும் போதே அதை மார்க் பண்ணாதீங்க. ஃபர்ஸ்ட் நீங்கள் என்ன பண்ணணும், இந்த சாப்டர் கொடுக்கப்பட்டிருக்க சாப்டரை டைம் எவ்வளோ எடுத்தாலும் பரவாயில்ல, வார்த்தை எல்லாம் படிக்கணும். டெமோக்ரஸி இஸ் நாட், இங்கே நிறைய பேர் பண்ணுறது ஒரு கதை மாதிரி இருக்கனால வேகமாக வந்து படிச்சுட்டு போயிடுவாங்க, ஜஸ்ட் வந்து பேப்பர் புரட்டி பார்த்துருவாங்க. அந்த மாதிரி பண்ணக்கூடாது. இங்கே இந்த ஓவர்வியூவில் இருந்து இஸ் நாட் ஜஸ்ட் அபவுட் பீப்புள் எலெக்டிங் தே ரூலர்ஸ் அப்படின்னு ஒரு வார்த்தையும் கிளியராக நீங்கள் வந்து படிக்கணும். இதை படிக்கிறப்ப மொபைல் யூஸ் பண்ணுறது அந்த மாதிரி விஷயங்களும் எடுத்துக்காதீங்க. ஈவன் உங்களுக்கு வார்த்தை புரியலைன்னா நீங்கள் செக் பண்ணி பார்த்துக்கலாம். இப்போ ஒரு வார்த்தை வந்திருக்கு, இப்போ வந்து ரிகார்டிங் இருக்குது, டிஸ்பியூட்ஸ் இருக்குது, இந்த வார்த்தை புரியல, ஒரு இங்கிலீஷ் எனக்கு கஷ்டமாக இருக்குன்னா நீங்கள் மீனிங் செக் பண்ணி பார்த்துக்கலாம். ஸோ இந்த டைமில் வாட்ஸ்அப் யூஸ் பண்ணுறதோ இன்ஸ்டா அந்த மாதிரி விஷயங்கள் இல்லாமல் சோஷியல் மீடியா தவிர்த்து ஒரு மீனிங் பார்க்கறதுக்கு வந்து பயன்படுத்திக்கலாம். அப்போ தான் இந்த சாப்டர் நீங்கள் தெளிவாக நீங்கள் படிக்க முடியும். ஓகேவா? ஃபர்ஸ்ட் என்ன பண்ணணும், இந்த கொடுத்துருக்க ஒரு சாப்டரை நோட்ஸாக எடுக்காதீங்க, எக்ஸாமுக்கு படிக்காதீங்க, எந்த ஒரு விஷயமும் வேண்டாம், ஜஸ்ட் கதை மாதிரி படிங்க. ஹவு டெமோக்ரஸி பாலிசி டிசிஷன் டேக்கன் அப்படின்னு கொடுக்கப்பட்டிருக்க ஒரு சாப்டரை எல்லாமே இந்த கொடுத்துருக்க அட்வர்டைஸ்மெண்ட்டு என்னென்ன விஷயங்கள் இருக்குது, ஆக்டிவிட்டி, கதை இருக்குது, கதையில் இப்படி இருக்கிற எல்லா விஷயத்தையுமே கம்ப்ளீட்டாக ஃபுல்லாக நீங்கள் வந்து படித்து பார்க்கணும் ஃபர்ஸ்ட் ரீடிங்க. ஓகேவா? இதை படிக்கும் போதே ஆல்மோஸ்ட் உங்களுக்கு என்ன கொடுக்கப்பட்டிருக்கின்ற விஷயம் கிளியராக வந்து புரிய வரும். அப்போ அந்த ஃபர்ஸ்ட் நீங்கள் என்ன பண்ணணும், நோட்ஸ் மேக்கிங் எதுவுமே நீங்கள் மார்க் பண்ணக்கூடாது, எதுவுமே பண்ணாமல் ஃபர்ஸ்ட் நீங்கள் பண்ண வேண்டியது என்ன பண்ணணும், கதை மாதிரி ஃபுல்லாக நீங்கள் படித்து பார்க்கணும். நான் எதுக்காக வந்து நான் சாம்பிள் நோட்ஸும் கொண்டு வந்திருக்கேன், ஹைலைட் பண்ண விஷயம்லாம் கொண்டு வந்திருக்கேன். ஏன்னா 2 விதமாக நோட்ஸ் வந்து எடுக்கலாம், ஹைலைட்டும் நீங்கள் பண்ணி வச்சுக்கலாம், ப்ளஸ் நோட்ஸ் எழுதியும் வச்சுக்க முடியும். ரெண்டுமே பாருங்கள், எது பெட்டரோ அதை நீங்கள் சூஸ் பண்ணிக்கலாம். ஓகேவா? சரி, ஸோ ஃபஸ்ட்டு மொத்தம் கொடுக்கப்பட்டிருக்க எல்லா பேஜும் நீங்கள் வந்து படித்து முடிக்கணும். ரைட்? ஓகே, இப்போ நம்ம இது வரைக்கும் ஃபுல்லாக வந்து படித்து முடிச்சாச்சு. சரிப்பா, இப்போ இதை படித்து முடிக்கிறதுக்கு ஒரு 1 hour ஆகுதோ 2 hour ஆகுதோ எல்லாம் வந்து ஓகே. படிச்சுட்டு ரைட்டா, படிச்சுட்டு அந்த புக்கை அப்படியே வந்து மூடிடுங்க. ஃபார் எக்ஸாம்பிள் இப்போ நீங்கள் படிக்கிறதுக்கு ஒரு 2 hours ஆகுதுப்பா, 120 minutes. ஓகேவா? படிக்கிறதுக்கு 120 minutes ஆகுது. அந்த படிச்சிருப்பீங்க, மைண்டில் ஒரு சில வார்த்தைகள், கான்ஸ்டியூஷன், எக்ஸிக்யூட்டிவ், ஜுடிஷியரி, பவர் எல்லாமே மைண்டில் வந்திருக்கும். என்ன பண்ணுங்கள், அந்த புக்கை அப்படியே வந்து மூடிடுங்க. புக்கை மூடி வச்சுட்டு நீங்கள் என்ன பண்ணுங்கள், ஒரு 1/2 hour இல்லை 1 hour வேறு எதனா வந்து படிச்சுட்டு திரும்ப வந்துட்டு இந்த புக்கோட புக் பேக்கில் வந்து கொடுத்துருப்பாங்க. ஓகேவா? புக் பேக் கேள்வியெலாம் வந்து யூபிஎஸ்சி கேட்பாங்களான்னா சத்தியமாக கேட்க மாட்டாங்க, அது நம்ம தேவையும் இல்லை. பட் புக் பேக் நான் ஏன் சொல்கிறேன் அப்படின்னா, இந்த 1 hour 2 hours நீங்கள் படிச்சிங்கள, அந்த படித்த விஷயத்தை அதை பேஸ் பண்ணி தான் புக் பேக்கில் சில கேள்விகள்லாம் வந்துருக்கும். இந்த ஸ்கூல் பசங்களுக்கு அசைன்மெண்ட்டு ஆக்டிவிட்டிலாம் கொடுத்துருப்பாங்க. அந்த அசைன்மெண்ட்டையும் ஆக்டிவிட்டியும் நீங்கள் வந்து சால்வ் பண்ணுங்கள். எவ்வளவு சரியாக வந்து பண்ண முடியுது படித்த விஷயத்தை பேஸ் பண்ணி. ஓகே, இப்போ ஒரு கேள்வி வந்து கொடுத்துருக்காங்கப்பா, வாட் இஸ் கான்ஸ்டியூஷன் ஒரு கேள்வி வந்து இருக்குது. இந்த கேள்விக்கு 4 ஆப்ஷன் இருக்குது, இல்லை ஸ்டெம் கொடுத்துருக்காங்கன்னா இதை ஆன்சர் பண்ண முடியுதான்னு பார்க்கணும். ஓகே, அப்படி ஆன்சர் பண்ண முடியல அப்படின்னா இந்த வார்த்தையை நம்ம எங்கே வந்து படித்தோம், எந்த பேஜில் படித்தோம், ஜஸ்ட் ஒரு கிளான்ஸ் என்ன பண்ணுங்கள், திரும்ப பேஜ் வந்து பின்னாக புரட்டி பாருங்கள். ஓகேவா? இந்த புக் பேக்கை சால்வ் பண்ணுறதுக்கு எவ்வளோ வந்து சால்வ் பண்ண முடியுது, அந்த ஒரு கொஸ்டினுமே ட்ரை பண்ணி பாருங்கள். இது இனிஷியல் ஸ்டேஜில் கொஞ்சம் காண்டாகிற மாதிரி தான் இருக்கும், கடுப்பாகிற மாதிரி தான் வந்திருக்கும். பட் அப்படி பண்ணால் மட்டும்தான் நோட்ஸ் மேக்கி நீங்கள் ப்ராப்பராக வந்து பண்ண முடியும், இல்லைனா காலவாரி விட்டுரும். ஓகேவா? ஃபஸ்ட்டு என்ன பண்ண போகிறோம், ஒரு ரீடிங் ஸ்டோரி மாதிரி முழுமையாக ஃபுல்லாக வந்து படித்து முடிக்கணும். அடுத்த டாஸ்க்கு நீங்கள் படித்த விஷயத்தை பேஸ் பண்ணி அந்த புக் பேக்கை நீங்கள் வந்து சால்வ் பண்ணணும். ஓகே, புக் பேக்கை முழுமையாக சால்வ் பண்ணுங்கள்.
சால்வ் பண்ணி முடிச்சுட்டு இப்போ நோட்ஸ் எடுக்க உள்ளே நீங்கள் வந்து வரணும். ஏன்னா அந்த புக் பேக் சால்வ் பண்ணும்போது தான் எந்தெந்த டாப்பிக்லாம் முக்கியமானதாக இருக்குது. ஏன்னா நிறைய கதைகள்லாம் உள்ளே வந்து கொடுத்துருப்பாங்க. அந்த கதைகள் நமக்கு தேவையில்லை. ஸ்கூல் பசங்களுக்கு எப்படி புரியணுமோ அதுக்கான கதைகளாக அவங்க வந்து கொடுத்துருப்பாங்க. அந்த விஷயங்கள் நமக்கு தேவையில்லை. எக்ஸாம் பாயிண்ட் ஆஃப் வியூ என்ன வேணும் அது மட்டும் போதும். அது எப்படி கண்டுபிடிக்க முடியும்? அதுக்காக தான் ஃபர்ஸ்ட் என்ன படிக்கணும்? சிலபஸ் படிக்கணும். அந்த சிலபஸை பேஸ் பண்ணி பிஓக்கு படிக்கணும். அப்போ அது ரெண்டுமே பேஸ் பண்ணி தான் நோட்ஸை நீங்கள் வந்து கொண்டு வரணும். எல்லா டாப்பிக்கும் நமக்கு தேவையில்லை. நம்ம எல்லாமே டச் பண்ணியிருக்கணும். பட் எல்லாமே நமக்கு தேவையில்லை. எக்ஸாமுக்கு என்ன வேணுமோ அதை மட்டும் பண்ணால் வந்து போதும். ஓகேவா? இப்போ நீங்கள் என்ன பண்ணணும்? நோட்ஸ் எடுக்க ஆரம்பிக்கணும். கையில் ஒரு பென்னோ பேப்பர் எடுத்துக்கோங்க. ஹைலைட் பண்ணுறவங்க கிளியராக புரிஞ்சுக்கோங்க. எல்லாத்தையுமே ஹைலைட் பண்ணாதீங்க. ஃபுல்லாக படித்து பார்த்துட்டு என்ன வார்த்தைகள் நமக்கு தேவையோ அதை மட்டும் பண்ணாலே போதுமான விஷயமா இருக்கும். இப்போ இந்த ஒரு பேஜில் இந்த ஒரு 3 லைன் மட்டும் தான் உங்களுக்கு தேவையான விஷயமா இருக்கும். வேறு எதுவுமே உங்களுக்கு தேவையில்லை. அதே மாதிரி இந்த டாபிக் வந்திருக்கு பாருங்கள். இப்போ இந்த இடத்துல இதெல்லாம் ஜஸ்ட் வந்து கொடுத்துருக்காங்களே தவிர ஒரு கதை மாதிரி நமக்கு தேவையே இல்லை. ஒரு ஸ்கூலில் கதைகள் என்ன வேணும் அதெல்லாம் கொடுத்துருப்பாங்க. நமக்கு தேவை என்னென்ன முக்கியமான வார்த்தைகள் இருக்கோ அது மட்டும் வந்து போதும். இதை கண்டுபிடிக்கிறதுக்காக தான் ஃபஸ்ட்டு கதை மாதிரி படிச்சுட்டு புக் பேக் படிச்சுட்டு அதுக்கப்புறம் பிவிகே பேஸ் பண்ணி நோட்ஸ் வந்து எடுக்கிறோம். இது இனிஷியல் ஸ்டேஜில் கொஞ்சம் புரியாத மாதிரி தான் வந்திருக்கும். பட் போக போக நீங்கள் வந்து பிக்கப் பண்ணிக்க முடியும். இப்போது நோட்ஸ் மேக்கிங் நம்ம வந்து வரலாம். இந்த நோட்ஸ் மேக்கிங் எப்படிங்க இருக்கணும்? ஓகே, இங்கே வந்திருக்கு. இந்த நோட்ஸ் மேக்கிங் பொறுத்த வரைக்கும் திரும்ப நீங்கள் ரிவைஸ் பண்ணி எடுக்கிறீங்களே, அப்போது இதை பார்த்துட்டா உங்களுக்கு வந்து புரியணும். இது இந்த மாதிரி தான் மேக் பண்ணணும் அந்த மாதிரி கிடையாது. உங்களுக்கு எந்த அளவுக்கு வந்து புரியுது? இப்போ நான் வந்து மேக் பண்ணியிருக்கேன் பாருங்கள். இந்த சாப்டரில் ஒர்க்கிங் ஆஃப் இன்ஸ்டிடியூஷன் டெமோக்ராட்டிக் பாலிடிக்ஸ் இந்த ஃபுல் சாப்டரோட என்ன கொடுக்கப்பட்டிருக்குன்னா டெமோக்ரஸி அப்படின்னா என்ன, கான்ஸ்டியூஷன் இருந்தால் டெமோக்ரஸி எப்படி வந்திருக்கும், எலெக்ஷன் இருந்தால் எப்படி வந்திருக்கும், இந்த 3 வார்த்தையில் இந்த ஃபுல் சாப்டர் நான் வந்து கவர் பண்ணிட்டேன். எப்படி எனக்கு புரியுது? அந்த ஃபுல்லாக கதை நான் படிக்கும் போது டெமோக்ரஸி பற்றி பேசியிருக்காங்க. அப்புறம் கான்ஸ்டியூஷன் இருந்தால் டெமோக்ரஸி எப்படி இருக்குன்னு பேசியிருக்காங்க. எலெக்ஷன் இருந்தால் எப்படி இருக்குன்னு பேசியிருக்காங்க. அப்போ இந்த 3 வார்த்தை கீயாக வந்து ரோல் அண்ட் ப்ளே ஆகுது, எழுதியாச்சு. இப்போ இது 3மே எங்கே உங்களுக்கு சிலபஸில் கவர் ஆகுது. GS2ல் கான்ஸ்டியூஷன், GS2ல் எலெக்ஷன், GS2ல் டெமோக்ரஸி கவர் ஆகுது. அப்போ ஓகே, சிலபஸ் கவர் ஆகுது. அடுத்தது எந்த மாதிரியான விஷயங்கள்லாம் வந்து இப்போ தேவைப்படுது? என்ன எல்லாம் கவர் பண்ணியிருக்காங்க? டெமோக்ரஸி நாட் ஜஸ்ட் அபவுட் பீப்புள் எலெக்டிங் தேர் ரூலர்ஸ். ஜஸ்ட்டு வந்து எலெக்ட் பண்ணுறது மட்டுமே காரணமாக இருக்காது. அதில் எக்ஸிக்யூட்டிவ், லெஜிஸ்லேட்டிவ், ஜுடிஷியரி 3 பேர் உள்ளே வந்து பின்னாக வராங்க. இதுதான் ஒரு 4 பேஜில் இருக்கிற விஷயத்தை நான் வந்து ஒரு ஷார்ட்டாக வந்து முடிச்சிருக்கேன். இதை மட்டும் பார்த்தா வந்து போதும். இந்த ஒரு பாயிண்ட் நம்ம கண்டுபிடிச்சோன்னா நம்ம பெட்டராக வந்து பின்னாக பண்ணிடலாம். இப்போ அடுத்து வந்து பாருங்கள், டெசிஷன் மேக்கிங் நம்ம வந்து கொடுத்துருக்கோம். ஒரு மெமரோட வந்து பாஸ் பண்ணுறாங்க. நம்ம என்ன படித்தோம்? இங்கே வந்து இருக்கா அந்த நியூஸு. ஓகே, எங்கே இருக்குது? ஓகே, இப்போ இந்த இடத்துல இது ஃபுல்லாக வந்து கொடுத்துருக்காங்களா? இந்த ஒரு பேஜ் ஜியோ பற்றி வந்து பேசியிருக்காங்க. அப்புறம் ஆடு வந்து பின்னாக இருக்குது. என்னெல்லாம் பண்ணலாம் ஃபுல்லாக வந்து கொடுத்துருக்காங்க. இதில் டெசிஷன் மேக்கர் தான் கொடுத்துருக்காங்க பாருங்கள். இப்போ என்ன கொடுத்துருக்காங்க? ஓகே, ஸோ யார் வந்து டிசைட் பண்ணுறாங்க அதுக்கான விஷயம் வந்து எழுதியிருக்கோம். அடுத்தது எப்படி வந்து பின்னாக பாஸ் பண்ணுறாங்க, என்னென்ன இயர் எல்லாமே கொண்டு வந்திருக்குமா. இப்போ இது ஃபுல்லாக சேர்த்து நோட்ஸை நம்ம வந்து பின்னாக மேக் பண்ணியாகணும். அதை படிக்கும் போதே உங்களுக்கு ஒரு ஐடியா வந்து கிடச்சிடும். நீங்கள் ரொம்பலாம் வந்து கன்ஃபியூஸ் பண்ணிக்க வேணாம் விஷயமே இல்லை. பாருங்கள், மெமரோட பாஸ் பண்ணணும். இது யார் வந்து இஷ்யூ பண்ணுவாங்க? ஒருத்தர் மட்டும் சைன் பண்ணக்கூடாது. அப்போ ஹெட் ஆஃப் ஸ்டேட் பண்ணணும், ஹெட் ஆஃப் கவர்மெண்ட் வந்து பின்னாக பண்ணணும். அடுத்து பார்லிமெண்ட்டில் லோக்சபா பண்ணணும், ராஜ்யசபா வந்து பண்ணணும். இந்த மாதிரி விஷயங்கள். அடுத்து பாருங்கள், இயர் கொடுத்துருக்காங்க. முக்கியமான இயர் வந்து உண்டு. ஸ்டாச்சுரி பாடி பேக்ரவுண்ட் ஸ்டோரி வந்து கொடுத்துருக்காங்க. 80 SCBCக்கு வந்து கொண்டு வரணும். இந்த மாதிரி உங்கள் நோட்ஸை நீங்கள் ப்ராப்பராக மேக் பண்ணிவிட்டு இதை மட்டும் ரிவைஸ் பண்ணால் போதும். இப்போ என்னை பொறுத்த வரைக்கும் என்ன பண்ணானே, திரும்ப நான் புக்கை எடுக்கவே மாட்டேன். இந்த 15 பேஜ் திரும்ப நான் படிக்கவே கூடாது. அந்த 15 பேஜும் திரும்ப நான் படிக்கிற மாதிரி இருந்தால் நான் ஃபஸ்ட் டைம் படித்ததே வந்து பின்னாக வேஸ்ட்டு. இப்போ ஃபஸ்ட் டைம் நீங்கள் ஒரு 2 ஹவர் படிக்கிறீங்கன்னா செகண்ட் ரீடிங் விடும்போது அதை மினிமம் 130 ஹார்ஸ் நீங்கள் வந்து முடிக்கணும். நோட்ஸ் மேக் பண்ணிவிட்டு ரிவைஸ் பண்ணும்போது 30 ஹார்ஸில் வந்து பின்னாக 30 மினிட்ஸ் நீங்கள் வந்து பின்னாக அதை முடிச்சிருக்கணும். ஓகேவா? இந்த நோட்ஸ் மேக்கிங் உங்களுக்கு எப்படி புரியுதோ, தமிழ்லையோ ஹிந்திலேயோ இங்கிலீஷ்லையோ உங்களுக்கு எந்த வகையில் புரியுதோ அந்த ஃபார்மெட்டில் கொண்டு போங்க. ஸோ இந்த ஒரு பிடிஎஃப் நான் வந்து டிஸ்கிரிப்ஷன் வந்து கொடுக்குறேன் இந்த சாப்டரை பேஸ் பண்ணி. இது எந்த சாப்டர் அப்படின்னா, ஓகே இங்கே இருக்குது சாப்டர் 5 9th டெமோக்ராட்டிக் பாலிடிக்ஸ் 1 ஒர்க்கிங் ஆஃப் இன்ஸ்டியூஷன் வந்து கொடுத்துருக்கேன். இந்த ஒரு சாப்டருக்கு இதுக்கான சாம்பிள் நான் வந்து கொடுத்துருக்கேன். ஏன்னா இனிஷியல் ஸ்டார்ட் பண்ணும்போது இந்த சாம்பிளெல்லாம் வந்து பின்னாக புரியாது. அப்போ இந்த சாப்டர் எடுத்துக்கோங்க. நான் சொன்ன மாதிரி கதை மாதிரி படிங்க, புக் பேக் சால்வ் பண்ணுங்கள். அதுக்கப்புறம் உள்ளே படிக்க வாங்க. அந்த படிக்க வரும்போது நோட்ஸ் மாதிரி எடுங்க. நான் கொடுத்துருக்க நோட்ஸும் உங்கள் நோட்ஸும் சிமிலராக ஒரு 70% சேமாக வந்துச்சுன்னா நீங்கள் சரியாக தான் வந்து போகிறீங்க. ஓகேவா? இதே ஃபார்மேட்டில் நீங்கள் அடுத்தடுத்த சாப்டருக்கு நோட்ஸ் நீங்கள் வந்து எடுக்கலாம். இப்போ ஜியாகிரஃபி வந்து படிக்கிறீங்க. இப்போ ஜியாகிரஃபியில் சாயில்னு ஒரு சாப்டர் வந்துருக்கு. 9th புக்கில் கொடுத்துருப்பாங்க, 11th புக்கில் கொடுத்துருப்பாங்க. ஒரு 8 பேஜ் 9 பேஜ் வந்து போகும் சாயில் பொறுத்த வரைக்கும். பட் ஷார்ட்டாக எப்படி வந்து படிக்கணும்? இப்போ சாயில்னு இருக்குது, மண்களை பற்றி படிக்கும் போது அலுவியல் சாயில் வந்து இருக்குப்பா. ஃபார் எக்ஸாம்பிள் நான் வந்து கொடுக்குறேன். அலுவியல் சாயில் என்ன பண்ணணும்? ஒரு சாப்டர் ஃபுல்லாக கொடுத்துருப்பாங்க, ஒரு பேரா ஃபுல்லாக வந்து நம்ம என்ன பண்ணணும்னா எந்த ஸ்டேட்டில் வந்து வருது ஒரு பாயிண்ட்டு, அதோட என்னென்ன ப்ராப்பர்ட்டி வந்து இருக்குது ஒரு பாயிண்ட்டு, அந்த சாயிலில் என்ன வந்து ரிச்சாக வந்து இருக்குது அது ஒரு பாயிண்ட்டு,
அண்ட் இதில் என்னென்ன கிராப்ஸ் வந்து பின்னாக விளையும் அது ஒரு பாயிண்ட்டு, என்ன சீசன் அவ்வளோதான் முடிச்சு போச்சு. இதே மாதிரி டேபிள் காலம் போட்டு ஈஸியாக வந்து மேக் பண்ணணும். அலுவியல்ஸ் ஆயில் அதே மாதிரி பார்த்தீங்கன்னா ஒரு ஃபாரஸ்ட் ஆயில் வந்திருக்கு, அதுக்கு ஒரு விஷயம் வந்து பின்னாக பண்ணணும். இதுக்கான டெமோ சாம்பிள் எல்லாமே நம்ம வந்து கொடுத்துருக்கோம். நம்ம கிளாஸும் ஆன்லைன் கிளாஸும் இதை பேஸ் பண்ணி தான் நம்ம கொண்டு போயிட்டு இருக்கோம். இந்த ஃபார்மட் நான் கொடுக்குறேன், செக் பண்ணி பார்த்துட்டு இதே ஃபார்மட்ஸ் மேக் பண்ணுங்கள். இனிஷியலாக ரொம்ப ராவாக கஷ்டமாக இருக்க மாதிரி இருந்தாலும் போக போக பிக்கப் ஆகிடும். யூபிஎஸ்சி ஸ்டார்டிங் ஸ்டேஜ் இட்ஸ் அ டஃப் ஸ்டேஜ் தான், அதை தாண்டவே முடியாது. அதை தாண்டிட்டா பெட்டராக வந்து பின்னாக பண்ணிக்க முடியும். மினிமம் ஒரு 1-1.5 மாதம் ரொம்ப கடுப்பாக காண்டாக இருக்கும், பட் போக போக ஈஸியாக நீங்கள் வந்து பிக்கப் பண்ணிக்க முடியும். ஓகேவா? இதில் டவுட்ஸ் ஏதாவது இருந்தால் கமெண்ட் பண்ணுங்கள். சாம்பிள் பிடிஎஃப் நான் கொடுத்துருக்கேன், செக் பண்ணி பார்த்துட்டு அந்த ஃபார்மேட்டில் நோட்ஸ் கேளுங்க, நல்லா ப்ரிப்பேர் பண்ணுங்கள். ஓகே, அந்த இனிஷியல் ஸ்டேஜஸ் தாங்க அந்த யூபிஎஸ்சியில். அந்த இனிஷியலாக நம்ம என்ன இன்வெஸ்ட்மெண்ட் கொடுக்குறோமோ, மணி கிடையாது, டைம் எவ்வளோ கொடுக்குறோமோ அதை பேஸ் பண்ணி தான் அப்கமிங் எல்லாம் நீங்கள் நல்லா வந்து பண்ண முடியும். ஓகே, மார்க்கெட்டில் நோட்ஸுக்கு தனியாக கொடுக்குறாங்க, நோட்ஸ் மாதிரி மேக் பண்ணி ஃப்ளோ சார்ட் மேக் பண்ணி எல்லாமே வந்து கொடுத்துட்றாங்க. பட் கைப்பட எழுதுனா தான் பெட்டராக வந்திருக்கும். ஒரு பிரிண்ட்டு போட்டு அதில் மார்க் பண்ணி படிக்கிறத விட கைப்பட எழுதுனா அதோட இம்பேக்ட்டு அதிகமாக இருக்கும். அதோட ஃபீலிங் உங்களுக்கு ப்ரிலிம்ஸ் எக்ஸாம் போகும்போதோ மெயின்ஸ் எக்ஸாம் போகும்போது தான் உங்களுக்கு வந்து புரிய வரும். ஓகேவா? நல்லா ப்ராக்டிஸ் பண்ணுங்கள். நன்றி, வணக்கம்.